இப்போது புலன் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலன் விசாரணை கேப்டன் புரவாரின்னு ஒரு வரையில் கதை சொல்லுங்கள். படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே. அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயத் அலிகான், திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதளம் பிரபு சார் ஹீரோ. சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமான்ட்டு பஸ் டிரைவர் நிப்பாட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்குல்லையே அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே? அங்கே டகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இருக்குல்ல அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த சரி அவங்க தான் இருக்காங்க. நான் மசூதி தெரு பேபி மேலாம் ஷார்ட் வச்சுருக்கீங்க சார், இப்போ தான் பார்க்குறேன் நான் 32 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ராலி போய் நிற்கிது. அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு. அவங்க சைட் அடிப்போம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள், இயக்குநர்கள், அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், தம்பி விஜய் பிரபாகரன், அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா? ரைட். இப்போ இந்த படத்துக்கு எங்கே இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், హీరో వచ్చినారు అండి, హీరోయిన్ వచ్చారు, అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లు ఎదురా ఫస్ట్ షాట్ சீன் பேப்பர் உண்டாய், டைலாக் உண்டாய், ஃபஸ்ட் ஷாட்டு. அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கடா, எதடா ஃபஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி. இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வெட்டி கதர் சட்டை 2 பேரும் வேட்டியை கட்டிக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, அப்படி தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும், அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிமுக்கு சொந்தக்காரரு. 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் பண்ணிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தெல்லாம் பார்த்தோன்னா, இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னங்க அண்ணே டுட்டோரியல், டுட்டோரியல் படிங்க. எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையிலையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிறார். யாரா 2 பேரும் வர்றாங்கன்னு போட்டு மிரட்டுறாங்க, தெரிலடா, எனக்கும் தெரியாதுடா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார், அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பஸாரில் ஒரு மார்வாடிகிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதி ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்காணி மூவிலாம் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுற? நான் பாரதிராஜ். பாரதிராஜில் வேலை செஞ்சுட்டே ராவுத்தர் பாரா, பாரதிராஜில் வேலை செய்கிறான்டா, நம்ம ஊருக்காரான்டா, அறிமுகப்படுத்துகிறாருன்னு. ஃபைனான்ஸ் போட்டு அந்த TM2 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், நீ படம் பார்க்குறியா? என்ன பார்க்குறேனே. அதுக்கப்புறம் இப்படி இது இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்து S.A. சுந்தர சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுகிறாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர் உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனை நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகில்லை. அவர் தான் முதல்ல ஊமை விழிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதில் ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனன் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சார் கதர் வேஷ்டி கதர் சட்டியோட ராவுத்தர் 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோகன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க,
கதை சொல்லுங்கள். சரி, இப்போது புலன் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் ஒரு வரியில் கதை சொல்லுங்கள். படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே. அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயத் அலிகான். இல்லை, இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதிய ராஜாவோட புதுநெல்லும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதிய ராஜா போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்தடி முட்டு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறோம். இந்த படம் தேராது. என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ராயத் அலிகான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதளம் பிரபு சார் ஹீரோ. சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை. பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி வந்து சதிராடும் வெயில் அடிக்க சந்தோஷமலை பொழியன்னு வரும். அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றோட முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போக மாதிரி இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமான்ட்டு பஸ் டிரைவர் ஒன்று பாட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே? அங்கே டகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இருக்குல்ல அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது. இந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னால் ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க, சொன்னால் நல்லா இருக்கும், பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருமதி ரம்யா கிருஷ்ணன். அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாம். இங்கே பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. சரி, அவங்க தான் இருக்காங்க. நான் மசூதி தெரு பேபி மேலாம் ஷார்ட் வச்சுருக்கீங்க சார், இப்போ தான் பார்க்குறேன் நான் 32 கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ராலி போய் நிற்கிது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு. அவங்க சைட் அடிப்போம், யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன். நன்றிப்பா. வணக்கம்.